பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: செத்த கிரியைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். ஆதார வசனம் எரேமியா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. காலத்தின் அருமையை அறிந்தவர்களை பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து வாசித்தால் நலம். எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. மாரிக்காலம், குளிர்காலம், கோடை காலம், வசந்த காலம், அறுப்பு காலம், சேர்க்கும் காலம், இலைப்பாறுதலின் காலம், பாடு அனுபவிக்கும் காலம், பிரசவிக்கும் காலம். இவைகளும் மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் குழந்தை பருவம், இதுவும் காலம்தான். பிள்ளை பருவம், வாலிபம், கிளம், முதிர்ந்த கிளம் என்றெல்லாம் உண்டு என்பதை யாவரும் அறிவோம். இவைகளின் வழியாக நாம் போகலாமே தவிர நாம் இவைகளை மாற்றவே முடியாது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். இந்த காலத்தின் மகிமையை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் பெற முடியாத, சம்பாதிக்க முடியாத ஒன்று இந்த காலம், டைம். நம் காலம் அவரது கையில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. அந்தந்த காலத்தில் உண்டான வேலையை, கடமையை நாம் செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். குழந்தை பருவத்தில் உன்னை தொட்டிலில் இட்டு பாட்டு பாடி சீராட்டி உன்னை கொஞ்சி வளர்க்க நேரம் இல்லை, வா இப்போது செய்கிறேன் என்று வளர்ந்த பிள்ளையிடம் சொன்னால் நம்மை எந்த லிஸ்டில் வைப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் எறும்பினிடம் போய் கற்றுக்கொள் என்று நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார். அவைகளுக்கு தலைவன் இல்லை, பிரபுக்கள் இல்லை, அதிகாரிகள் இல்லை, ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை, கட்டளையிட யாரும் இல்லை. அவைகள் கோடை காலத்திலும் அறுப்பு காலத்திலும் எவ்வளவு சுறுசுறுப்பாயிருந்து தானியங்களை சேர்க்கின்றன. படியுங்கள். ஒரு நாளில் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறோம் என்று சற்று அமர்ந்து கணக்கு பாருங்கள். இதற்கு நாம் கடைசி நாட்களில் கணக்கு கொடுக்க வேண்டும். செத்த கிரியைகளை செய்து கொண்டு காலத்தை வீணடிக்கிறோம். அது என்ன செத்த கிரியைகள்? ஆண்டவர் மட்டுமே செய்ய முடியும், அவரால் மட்டுமே முடியும் என்பதை அறிந்தும் நாம் அவற்றை செய்ய முயற்சி செய்து தோற்றாலும் மறுபடியும் செய்து காலத்தை வீணடிக்கிறோம். எப்படி காலங்களை, பருவங்களை அவர் ஒருவர் மட்டும்தான் மாற்ற முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டால் அதுதான் நியமம். அதே போலத்தான் ஒருவருடைய உள்ளத்தை, பழக்கங்களை, நடக்கையில் அவர்தான் மாற்ற முடியும். நாம் நம்முடையதை மாற்றிக்கொள்ள எவ்வளவு பிரயத்தனப்படுகிறோம். பல சமயங்களில் முடிவதே இல்லை. விழுந்து எழுகிறோம். நம்மை மாற்ற முடியாத இன்னொருவரை எப்படி நாம் மாற்ற முடியும்? நம்மால் முடியாததே கூடவே கூடாது தெரிந்தும் செய்து கொண்டிருக்கிறோமே, இவைகள் தான் செத்த கிரியைகள். புருஷன் மனைவியை மாற்ற முயல்வது, மனைவி புருஷனை மாற்ற முயல்வது. காலம் வீண். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் ஆரம்பத்திலிருந்தே வளர்க்க வேண்டும். 5இல் வளையாது, 50இல் வளையாது. எவ்வளவு பெரிய அந்தஸ்து, பணக்கார குடும்பங்களாக நீங்கள் இருந்தாலும் இளமையிலிருந்தே பிள்ளைகளுக்கு பொறுப்புகள் கொடுத்து வேலை செய்ய சொல்லி உற்சாகப்படுத்தி வளர்க்க வேண்டும். பணத்தினுடைய அருமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு முன்பாக தாழ்மைப்பட கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை தேடுவதற்கு பழக்க வைக்க வேண்டும். வசனங்களை படிக்குவதற்கு பழக்க வைக்க வேண்டும். தெய்வ பயத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். இதை விட்டுவிட்டால் பின் வளர்ந்து நிற்கும். இது பெற்றோர்களுக்கு ஒரு சான்ஸ். இப்படி கொடாமல், பொறுப்பில்லாமல் வளர்த்துவிட்டால் பின்னால் இன்னொரு பெண் கஷ்டப்படுவாள். இந்த மகனை வைத்துக்கொண்டு அவளாலும் மாற்ற முடியாது. மரம் முதிர்ந்து விட்டது. மற்றவர்களை மாற்ற எடுக்கும் தந்திரங்கள்: பேசாமல் இருப்பது, கோபத்தோடு இருக்கிறது, மாற்றிவிடலாம் என்று, சமாதானம் இல்லாதிருத்தல், கவலையோடவே தினமும் இருத்தல், முறுமுறுத்து கொண்டே இருத்தல், சண்டை போடுதல், ஆர்கியூ பண்ணுதல், கம்பேர் பண்ணி பேசுதல், எதிர்காலத்தை பயமுறுத்தலாகவே சொல்லுதல், எதிர்பார்த்தல், இன்னும் பல. இவைகள் யாவும் செத்த கிரியைகளே. இன்னொருவரை மாற்றுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய தந்திரங்கள். டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். சத்தியத்தை அறிந்தும் நான் இவைகளை செய்தேன், தோற்றேன், டோட்டல் ஃபெயிலியர். வாழ்வு முழுவதையும் இழந்தேன். என் இழப்பு உங்களுக்கு லாபகரமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இது உங்கள் சொந்த அனுபவமாக இருக்கலாம். எங்களால் முடியும் என்று சொல்லாதீர்கள். இதைத்தான் வேதம் மாமிச கிரியைகள் என்கிறது. சந்தேகம் இருந்தால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். அதனுடைய பேசு வைத்துத்தான் எழுதுகிறேன். பின் என்ன செய்யலாம்? நம்மால் முடியாது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலில் ஒதுங்கி கொள்ள வேண்டும். முடியும் என்பவர் கையில் முழுமையாக விட்டுவிட வேண்டும். அவரிடம் விட்டுவிட்டு நாம் மறுபடியும் செய்யக்கூடாது. அடுத்து அவர்களை உண்மையாகவே மேலும் நேசிக்க வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். கடினம் தான். ஆவியானவர் உதவி செய்வார். செய்ய உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் தனியாக இல்லை. பிலிப்பியர் 4:13. நேரம் எடுத்து ஆண்டவரை துதியுங்கள்.
ஸ்தோத்திரியுங்கள், ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு செயல்படுங்கள். ஒவ்வொரு நாளும் நல்ல மாற்றத்தை எதிர்பாருங்கள். இல்லை என்றால் அதற்கும் ஸ்தோத்திரியுங்கள். நமக்கு இப்படித்தான் வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:18 வாசியுங்கள். வேதம் பொய் சொல்லாது. அவருடைய ஆலோசனை என்றென்றும் நிற்கும். செத்த கிரியைகளுக்கு நேரம் சக்தி செலவிடுவதை ஆண்டவர் சமூகத்தில் அமருங்கள். சீக்கிரத்தில் அற்புத நிரந்தர மாற்றத்தை காண்பீர்கள். 1 பேதுரு 1:6, 1 பேதுரு 5:10 வசனங்கள் உங்களை திடப்படுத்தும். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு விடியற் காலம், இளைப்பாறுதல் காலம், வெற்றியின் காலம் சமீபத்திருக்கிறது. ஜெபிக்கலாம். தகப்பனே, நிலைமை அப்படியே ஏற்றுக்கொண்டு யாரிடமும் முறுமுறுக்காமலும் கம்ப்ளைண்ட் பண்ணாமலும் இந்த சோகத்தை பறைசாற்றி கொண்டு இல்லாமலும் எப்பொழுதுமே சோகமாக இல்லாமலும் காலத்தின் மகிமையை அறிந்தவர்களாக சகலத்திமிடம் சாட்டிவிட்டு நீர் அதனதன் காலத்தில் எல்லாம் செய்து முடிப்பீர் என்ற நிச்சயத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற நியதியில் வாழ தீர்மானித்து விட்டோம். இன்றிலிருந்து உமது கிருபை எங்களில் பெருகட்டும், உதவி கிடைக்கட்டும், ஆவியானவர் வழி நடத்துவாராக. எங்களால் தனியாக ஒன்று செய்ய முடியாது. எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்லை, பராக்கிரமத்தினால் ஒன்றுமில்லை, உம்முடைய ஆவியினாலே செய்து முடிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.